இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21/7/2024 டியர் பார்க்க போகிறோம் 6 மணி ஷோ. சரிங்களா, 1 மணி ஷோவுக்கு நமக்கு சூப்பராக கொடுத்துருந்தோம். வந்து 1ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும், நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்துச்சு. அதே சேம் டைம் நம்ம வந்து 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்காம விடவே மாட்டாங்க. தயவுசெய்து அதை ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு ஆடிருந்தாங்க. ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங் வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35,552. சரிங்களா, அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 69,668. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42,561. இதுதான் நமக்கு கொடுத்தாங்க. இதில் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், கண்டிப்பாக வந்து நமக்கு வரும், வராமல் போகாதுன்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஆடினாங்க. செம்மையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு 8 மணி ஷோ 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதே மாதிரி 8 மணி ஷோ பார்க்க போகிறோம். இதில் ரெண்டுலேயுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன, இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்ன நம்பர்கள் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகிரும். கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். செம்மையாக ஒரு வின்னிங். அதாவது 552, 668, அதே மாதிரி 561. அப்போ நமக்கு அந்த 561 பேஸை வச்சு தான் மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே கணக்கில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதே சேம் நம்பர், அதாவது நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம திரும்ப வந்து 6ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் நம்பர் ரிட்டர்ன் அடிக்கணும். இதை ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது அடுத்த ட்ராவில். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ட்ராவில் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ஏன்னா வந்து 562க்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் ஓரளவுக்கு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். செம்மையாக ஒரு வின்னிங் வரும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். 1ஆம் நம்பர் 6-1ங்கிறது கட்டாயமாக ஆட்டத்தில் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்து அதே மாதிரி தான் ஆடினாங்க. சரிங்களா, ஏன்னா புதுசாக நம்பர் உள்ளே வருங்க, நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். இப்போ தான் வந்திருக்குங்க, இந்த நம்பரில் உள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னமா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. சி போல் 8க்கு 1 செம்ம ஒரு நம்பருங்க. 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்ம தான் சொன்னோம் 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடுறாங்க. அதே சேம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிது. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு என்ன வருதுன்னா, ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய 5க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 5ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் வரும். ஏன் அப்படி வருதுன்னா வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 8ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்குது. உங்களுக்கு எது 8ஆம் நம்பர் கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள். நான் 5க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். சரிங்களா, 5ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. நீங்கள் தெளிவாக பார்த்துங்க, அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி 8ஆம் நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் வரும். கண்டிப்பாக 7ஆம் நம்பராக ஆட்டத்தில் வரணும். அதாவது 8 வரணுங்க, இல்லைனா 7ஆம் நம்பர் வரணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 5க்கு 8. சரிங்க, 5க்கு 7 செம்மையாக ஒரு வின்னிங். இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பக்காவான ஒரு வின்னிங்காக இருக்கும். ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் நம்பர் வரணும், இல்லை 8ஆம் நம்பர் வரணும். இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கிது. உங்களுக்கு அது கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி நம்ம கொடுக்குற ஆல்போர்ட் நம்பர் எப்போயுமே செம்மையாக வின்னிங் வரும். அது மாதிரி ஆல்போர்ட் நம்பர் என்ன வருதுங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் 6க்கு 8, 6க்கு 7 அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 6ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர், 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரெண்டு நம்பருமே இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது. அதே மாதிரி கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் வைங்க, 0க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் 0 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 வருது. 0 வந்து நமக்கு 6க்கு 0ங்கிற நம்பர் கிடைக்கிது. 6ஆம் நம்பர் வந்தால் 0 வரணும்னு காமிக்குது. அதே மாதிரி 0க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 0 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து 0 வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வரணும். 6க்கு 0ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பருக்கு 0 நம்பர் 0, 5க்கு 8, 5க்கு 7, 6க்கு 0ங்கிற நம்பரும், அதே மாதிரி 6க்கு 3ங்கிற நம்பரும் கொடுக்குறோம். 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரும் கொஞ்சம் பர்டிகுலராக வரக்கூடிய நம்பர் தான், அதில் நீங்கள் மாற்றமே இல்லை. 6ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, 3ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 3க்கு 6க்கு 3 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருதுன்னா பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம், கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். செம்மையாக வரும். அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னா அவ்வளோக்கு மேட்ச் ஆகுது. செம்மையாக வின்னிங் வரும்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் அல்லது 0 ரெண்டு நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னோடய கணக்கு. ஏன்னா 8-0ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7-3ங்கிற நம்பர் 7-3லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா உங்களுக்கு 5-5-6-1 561. அதே மாதிரி தான் ரெண்டு நம்பருமே பேஸ் பண்ணி ஒன்று பெருசு மேலே வரணும், இல்லை சிறுசு மேலே வரணும். அவ்வளோதான், அந்த கணக்கெல்லாம் கொடுக்குறோம். அதாவது 8ஆம் நம்பர் பெரிய நம்பரு, 7ஆம் நம்பர் சின்ன நம்பரு. சரிங்களா, அப்போ 0 சின்ன நம்பரு, 0வோட பெரிய நம்பரு, 3ஆம் நம்பர். அப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்களா, இப்போ ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே, அப்போ அப்பு டவுன் தான் வரும், வராமல் போகாது. சரிங்களா, அப்படி தான் கொடுக்க போகிறோம். அப்படி தான் வருது. சரிங்களா, 5-6-1. அப்போ இது வந்து வருங்க. 5ஆம் நம்பர் எங்கே இருக்குது, 6ஆம் நம்பர் இருக்குது, மேலே கீழே அப்படி கீழே, அவ்வளோதான். சரிங்களா, அந்த மாதிரி தான் இந்த மோனோட்டோனெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மேட்ச் பண்ணி தான் ஆடுவோம். சரிங்களா, அதே மாதிரி
சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் அழகாக மேட்ச் ஆகுது. என்னங்க 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் செமையாக வரும்னு தோணுது எனக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் மறுபடியும் ஆட்டத்தில் வரணும். அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு சி போர்டில் தான் 6ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்குது. எதனால் 6ஆம் நம்பர்னா 1க்கு 6 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வர மாதிரி தெரியுது. 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வந்துடும். அப்படி வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி இது வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். சரிங்களா? உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி 5ஆம் நம்பர் எதுக்கு 5ஆம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் வந்து நமக்கு 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த 6-5 அப்படிங்கிற 2 நம்பருமே மறுபடியும் நம்ம இந்த கால்குலேஷன் மெத்தட் பிரகாரம் நமக்கு வரணும். அப்படி தான் காமிக்குது. சரிங்களா? திரும்ப வந்து நமக்கு இங்கே ஏ போர்டு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரி, 8ஆம் நம்பர் வரலன்னா 7ஆம் நம்பர் புதுசாக உள்ள வரும். 7ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே 3ஆம் நம்பர் 0 கொடுத்துருக்கு. 2 நம்பரே புது நம்பர் தான் உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி 1ஆம் நம்பர் எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இப்பயும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது தான் கணக்கு. உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. அதே மாதிரி இந்த ட்ராவில் நம்ம ஆல் போர்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 0 ஸ்ட்ராங்காக வருது. 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்தே ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னோட கணக்கு. 5ஆம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆயிரும். நீங்கள் உங்கள் கணக்கில் வருதா வருது பாருங்கள். நான் நினைக்கிறேன்னா 8 0 80 65 இந்த மாதிரி 80 65ங்கிற மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். இப்போது 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 0 கொடுத்துருக்கோம். சரிங்க? 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆல் போர்டு செட் ஆகிடும். எப்படி நீங்கள் கணக்கு வச்சாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம். நம்ம என்ன கணக்கில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் வருது இல்லை, இன்றைக்கி 6ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. சரிங்களா? 6க்கு என்ன கொடுத்துருக்கோம்? 6க்கு 3ன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 6க்கு 8ன்னு கொடுத்துருக்கோம். 6க்கு 0ன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி தான் வருது. 8 3 எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு. அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் ஆல் போர்டில் இங்கே 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 0 கொடுத்துருக்கோம், 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த 2 நம்பர் அப்படியே கொஞ்சம் ரிட்டர்ன் அடிப்பாங்க. சரிங்க? அந்த நம்பர் 65 திரும்ப அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 65 எடுத்து அப்படியே பிசியில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 56ன்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி 56 அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். நான் 0 கொடுத்துருக்கேன். இப்போ மேபி அந்த இடத்துல 5ஆம் நம்பர் கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள். இருந்த இடத்துக்கு 6ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது. அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வருதாங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா? அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி வருதுங்க அப்படின்னா 8 மணிக்கு நம்ம கிடச்ச நம்பர் 772 70. சரிங்களா? அதே மாதிரி 696 68. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடச்ச நம்பரு. இந்த 68 இந்த 68 பேஸாக வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு 1 மணி ஷோ 6 மணி ஷோவுக்கு எனக்கு ரொம்ப டவுட்டே கிடையாதுங்க. டவுட்டே இல்லாத கொடுக்குற 2ஆம் நம்பர் தான் ஏ போர்டில். ஏ போர்டில் ஏன் 2ஆம் நம்பர் வருது அப்படின்னா 2ஆம் நம்பர் 6க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எனக்கு கணக்கில் வருது. 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தாங்க அதிகமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வரல அப்படின்னு நாங்கள் ஒரு 4 நம்பர் வரும். சரிங்க? 4 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி காமிக்குது. கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி 6 நம்பருக்கு இன்னொரு நம்பர் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 6ஆம் நம்பர் வந்து அந்த 3 நம்பருமே நம்ம எப்பவுமே கொடுப்போம். 6க்கு 2 6க்கு 8 6க்கு 4 இந்த 3 நம்பருமே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். அதே சேம் நம்பர் தான் இப்போயும் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 1ஆம் நம்பர் அங்கேயே வந்திருக்கு நமக்கு. திரும்ப ஒரு 1ஆம் நம்பர் இங்கே திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது. உங்களுக்கு இது வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை எடுத்திங்கன்னா சி போர்டில் 8க்கு 5ங்கிற நம்பர் ரொம்ப கொஞ்சம் ஃபேவரபுளாக வருது. அதில் ஏதாவது உங்களுக்கு 8க்கு 5 வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு எனக்கு 5ஆம் நம்பர் தாங்க. அதாவது 285 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு 6க்கு 2 8க்கு 6க்கு அதாவது 6க்கு 2 6க்கு 8 8க்கு 5 புரியுதுங்களா? அதாவது 285 அந்த சேம் நம்பர் தான் 2 8 5. சரிங்களா? அப்படி தான் கணக்கு வருது. இது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறது நீங்கள் பார்த்துங்க. சரிங்க? அதே மாதிரி சி போர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு 3ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். சி போர்டில் மறுபடியும் ஒரு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 5ஆம் நம்பர் வரலைன்னா 3ஆம் நம்பர் வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 8க்கு 3 8க்கு 5ங்கிற நம்பரும் இந்த இடத்துல கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்க? அப்போ என்ன நம்பர் இங்கே ஒரு நம்பர் 2ஆம் நம்பர் வருங்க, 8ஆம் நம்பர் வரும், 5ஆம் நம்பர் வரும், 3ஆம் நம்பர் வரும். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிசல்ட் வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. 8 மணிக்கு ஒரு சூப்பராக வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.